முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் ஜோசித ராஜபக்ஷ எவன்கார்ட் உரிமையாளர் நிஷாங்க சேனாதிபதி முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு 8 துப்பாக்கிகளும், நிசங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், ஜோசித ராஜபக்ஷவுக்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 24 ஆகும். MM-9 ரக 16 துப்பாக்கிகளும் அதில் உள்ளடங்குகின்றன. இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை என்றால் 1916ஆம் ஆண்டு 33 இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்திற்கமைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. துப்பாக்கிகளுக்கு சொந்தமான ரவைகளை கடற்படைக்கு சொந்தமான பெலிசரையில் அமைந்துள்ள களஞ்சிய சாலைக்கு குறித்த தினங்களுக்கு முன்னர் வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது. நிஷங்க சேனாதிபதி ஜோசித ராஜபக்ஷ, ஜான்சன் பெர்னாண்டோ ஆகிய மூவருக்கும் வழங்கியுள்ள துப்பாக்கிகளின் விவரங்களும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.